ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஃபன் சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு 10 நிமிஷம் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 100 கிராம் அளவு பருப்பு எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பு. பருப்பை 2 டைம் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பு கூட 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துட்டு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள், அரை ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பை 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு ஓரமாக இருக்கட்டும். சாம்பார் தாளிச்சிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் சூடானதும் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, சீரகம், வரமிளகா 2 போட்டுக்கலாம். ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இதில் 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து கொடுத்துருங்க. இப்போ தக்காளி கூடவே 2 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் போடுவீங்கன்னா அதை சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவு உப்பு இப்போ போட்டுக்கலாம். உப்பு பின்னாடி பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். குழஞ்சி வதங்கி வரணும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே 1.5 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணியாக இருந்தால் தான் சாம்பார் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி மாதிரி சாம்பார் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. பருப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் உப்பு பத்தலை, நான் 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.